ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன கேடி த டெவில் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சஞ்சய் தத் வந்து ஊர்லேயே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். அவரோட மிகப்பெரிய ஃபேனாக நம்ம ஹீரோ துரு இருக்கார். அப்போது ஒரு நாள் சஞ்சய் தத் வந்து குஸ்தி போட்டிக்காண்டி ஒரு இடத்துக்கு வராரு. அங்கே நம்ம ஹீரோ வந்து சும்மா ரெண்டு பேருமே சண்டை போடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து சஞ்சய் தத்தை தோக்கடிச்சிடுறாரு. அது வந்து அவரோட மிகப்பெரிய கேங்ஸ்டரோட வாழ்க்கையை பாதிக்குது. அவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கட்சியில் இருக்கிற அந்த போஸ்டிங்கும் கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம வில்லன் வந்து எப்படியாவது ஹீரோவை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. கடைசியில் ஹீரோ வந்து தான் குடும்பத்தை எப்படி காப்பாற்றினாரு, கடைசியில் வில்லன் எதிர்பார்த்த மாதிரியே அவர் நினச்சதை பண்ணாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பிரேம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காரு. இந்த படம் வந்து ஃபுல்லாக 90s காலத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஃபைட் காட்சியும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் பண்ணியிருக்காரு. செட் ஒர்க்கையும் அது தகுந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரேம். அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சஞ்சய் தத், ஷில்பா ஷெட்டி, துருவா இவங்க எல்லாருமே அவங்களோட நடிப்பை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஹீரோ துருவா வந்து கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவார். அதெல்லாம் நம்ம டேரக்டர் உண்மையிலே வேறு லெவலில் காட்டியிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸில் எதிர்பார்க்குற மாதிரி பார்ட் 2க்கும் லீடு வச்சு முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் டேரக்டர் உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வில்லியம் டேவிட் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு அவரோட ஒர்க்கை. ஃபைட் காட்சி எல்லாமே அனல் பறக்கலாப்பில், ட்ரோன் ஷாட்டில், ரொட்டேட்டிங் ஷாட்டில், அந்த தியேட்டரில் நடக்கிற அந்த ஃபைட்டை ரொட்டேட்டிங் ஷாட்லலாம் சூப்பராக காமிச்சிருப்பார். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட் காட்சியும் ஒரு லாங் ஷாட்டில் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்ட் 2க்கு லீடு வச்சு முடிக்கும்போது ஒரு முக்கியமான கேமியோ ஒன்று காட்டுவாங்க. அதில் அந்த ஹீரோக்கு ஒரு க்ளோஸ்அப் ஷாட் ஒன்று வச்சுருப்பார் சினிமாட்டோகிராஃபர். அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனாக அமைஞ்சதே நம்ம சினிமாட்டோகிராஃபர் தான். அதே மாதிரி படத்தில் மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டரும் அவரோட ஒர்க்கை ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அர்ஜுன். எதுக்குன்னா, படத்தில் பாட்டெலாம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் அந்த 1-2 பாட்டும் ஓரளவுக்கு கேட்கும்போது என்னடா அந்த பாட்டு இப்படி இருக்கேன்னு தான் இருக்கும். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரை உண்மையிலேயே அர்ஜுன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. படத்தில் டைரக்டர் பிரேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான் அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்தே கொண்டு போயிருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் ஃபைட்டாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், இது எல்லாமே எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் ஃப்ளாஷ்பேக் காட்சியெலாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் பிரேம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே இது ஆக்ஷன் த்ரில்லர் தான் கொண்டு போயிருக்காரு. இருந்தாலும் படத்தில் சஞ்சய் தத் பண்ணுற அந்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் பார்த்தா, யார்ரா அந்த மனுஷன், யார் வந்தாலும் தனியாக நின்று அடித்து பறக்க விட்டுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு நம்ம ஃப்ளாஷ் மாதிரி சல்லுன்னு போகிறாரு, ஹல்க் மாதிரி பாஞ்சு பாஞ்சு அடிக்கிறாரு, அயன்மேன் மாதிரி வித்தையெல்லாம் காட்டுறாரு அப்படின்னு தான் இருக்கும் படம் பார்க்கும்போது. எதுக்குன்னா, இந்த வில்லனுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வயசாகாத மாதிரியே தான் இருக்கும். எதுக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று நடக்கும். அதில் நம்ம வில்லனை பார்த்தா யூத்தாக இருப்பார். ஹீரோக்கு ஒரு 26 வயசு ஆன பிறகும் நம்ம வில்லனை வந்து யூத்தாக தான் இருப்பார். அந்த வில்லனிசத்தெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எதுக்குன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் இருக்கும். அதுலேயும் கடைசி கிளைமேக்ஸில் பண்ணுற அந்த ஃபைட் காட்சியெல்லாம் நம்ம சஞ்சய் தத்தை பார்த்தா, டேய் யார்ரா நீங்கள், எப்புட்றா இந்த கதையெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு தான் இருக்கும். படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஆக்ஷன் காட்சி, இந்த டைலாக்கு, ரொமான்ஸு இதெல்லாம் பார்த்தா கைத்தட்டுற மாதிரி இல்லாமல் விழுந்து விழுந்து சிரிக்கிறாப்புல தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தமிழ் டப்பிங் வெர்ஷன் பண்ணவர் வந்து யாருன்னே தெரில. எதுக்குன்னா, டைலாக் பேசினாலும் அந்த வாய்ஸுக்கு சிரிப்பு தான் நமக்கு வருதே தவிர, நமக்கு வந்து அது ஒரு கனெக்ட் ஆகிற மாதிரியே இல்லை. அதெல்லாம் நம்ம டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். அதே மாதிரி டைரக்டர் வந்து இந்த கதையை நல்லாவே கொண்டு போயிருந்தா இந்த படம் ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கும். டைரக்டர் வந்து சஞ்சய் தத்தை நல்லா காட்டணும் அப்படின்னு ஒரு சில சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காருன்னு பார்த்தா, படம் பூரா சம்பவமாக தான் பண்ணி வச்சுருக்காரு. இது போக இந்த படத்துக்கு கடைசி கிளைமேக்ஸில் பார்ட் 2ன்னு போடும்போது என்னடா இது,
பார்ட் 1யே நம்மளால பார்க்க முடியல. இதுல பார்ட் 2ல வேற நம்ம கன்னட இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கிற சுதீப்ப வேற காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படிதான் இந்த கதைய நான் கேட்டு பார்ட் 2ல நடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. எப்படியும் இந்த படத்துக்கு பார்ட் 2 வராது. எதுக்குன்னா, ஹீரோ இதுக்கு முன்னாடி நடிச்ச மார்ட்டின் படத்துலயும் இதே மாரியே தான் ட்ரோல் மெட்டீரியலா தான் இருக்கும். எதுக்குன்னா, அந்த படத்துல ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஹீரோவுக்கு அனல் பறக்கறாப்புல ஃபைட் காட்சி, டயலாக் அது இது லொட்டு லொசுக்குன்னு வச்சு ஹீரோவோட கெரியரே முடிச்சு விடுற மாரி அந்த படம் இருக்கும். சரி, இந்த படத்துல அவர் கம்பேக் குடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, இந்த படம் வந்து அதோட மோசமான ஒரு படமா தான் ஹீரோவோட கெரியர்ல அமைஞ்சிருக்கு. மத்தபடி இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான ஜி5ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் சூப்பரா காமெடி காட்சி மாரி வாய்ஸ வச்சு நல்லா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்த தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 3.1 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.